கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண நாமினி ஃபேர் ரெடி பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், நல்ல கேபினெட் பாருங்கள், நல்ல புது கேபினெட் வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அடியில் இருக்கிற இந்த ஃபுட் ட்ரெஸ்ஸை செட் பண்ணிக்கலாம். நான் பூட்ஸ் செட் பண்ணியாச்சு. அது பின்னாடி ஆர்சி சாக்கெட்டும் ஸ்பீக்கர் சாக்கெட் செட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பீக்கர் சாக்கெட் செட் பண்ணிக்கலாம். போர்டு டைட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சைடில் வந்து நாய்ஸ் எல்லாம் கேட்குது தான், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நம்ம வந்து கொஞ்சம் நம்ம எப்பயும் செய்கிற இடத்துல செய்யலை, கொஞ்சம் இடத்துல தள்ளி வந்து தான் செய்கிறோம். அங்கே நம்மளுக்கு இது செய்கிறதுக்கான தகுதியான இடம் இல்லை. அங்கே இடம் சின்னதாக இருக்கிறனால தான் நம்ம வந்து கீழே வந்து தரையில் உட்காந்துருக்கோம். அதுவும் ரூம் விட்டு வெளியே தான் உட்காந்துருக்கோம் கைஸ். கடைசியாக இந்த வீடியோ பிடிச்சிருந்த மாதிரி இருக்கும், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதான் ஆர்சி சாக்கெட் செட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ டைட் பண்ணிக்கலாம். கேஸ் பேர் நம்ம கரெக்டாக செட் பண்ணியாச்சு, பார்த்துங்க. அடுத்து ஃப்ரண்ட் பேனல் பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட் நம்ம போர்டு செட் பண்ணால் தான் நம்மளுக்கு முன்னாடி கனெக்ஷன் எப்படி வரும் பார்க்க முடியும். நம்ம போர்டு நம்ம எடுத்துக்கலாம். இதுலேயே நம்மளுக்கு ஒயர் வந்து சால்டிங் பண்ணி வருது. இந்த ரெண்டு லைன்னா ஸ்பீக்கரோட அவுட்புட்டு, லெஃப்ட் சைடு அவுட்புட் வரும். மீதி கனெக்ஷன் நான் அப்புறம் வீடியோவில் சொல்கிறேன். முன்னாடி அந்த போர்டு செட் பண்ணிக்கலாம் கைஸ். வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் போகும், நம்ம நல்ல கொஞ்சம் கட் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த ஆம்ப்ளிஃபையர் செய்யறதுக்கான மொத்த காஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து 700 rupees தான் இருக்குது. இந்த ஆம்ப்ளிஃபையருக்கு நான் காம்பவுண்ட் தேவையோ நான் இன்னொரு ஃபஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ப்ளூடூத் மாடல் செட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. போல்டு இப்போ டைட் பண்ணிக்கலாம். செட் பண்ணியாச்சு. ஸ்க்ரூ போட்டு முடிக்கிருக்கோம். அடுத்து நம்ம இங்கே முன்னாடி பவர் சுவிட்சையும் ஆக்ஸ் எஃப்எம் ஆக்ஸ் மாற்றுறது சுவிட்சையும் செட் பண்ணிக்கலாம். சுவிட்ச் செட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம போர்டு வால்யூம் கண்ட்ரோலர் கனெக்ஷன் பார்த்துடலாம். கைஸ் நம்ம இப்போ கடைசி வந்து ஃபஸ்ட்டு போட்டால் மாஸ்டர் வால்யூமான கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இதில் நமக்கு என்னன்னா இங்கே 2 ஒயர் தனியாக சால்டிங் பண்ணிருப்பாங்க. இதுதான் வந்து நம்ம இப்போ மெயின் வால்யூமோட கிரவுண்ட் ஒயரு. அது நம்ம வந்து இங்கே வந்து 6 மீட்டர் பொட்டாசியம் யூஸ் பண்ணிருக்கோம். நம்ம இதில் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கடைசி இந்த பின்னிவிட்ட இங்கே பார்த்தோம்னா இந்த கடைசியில் தான் வந்து கிரவுண்ட் ஒயரு, கிரவுண்ட் எடுத்து முடிஞ்சிக்கிறோம். இப்போ நம்ம வந்து சால்டிங் பண்ணுறதான வீடியோவில் காட்டலை, நான் வந்து விளக்கமாக சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. வேறு முடிஞ்சிது கைஸ். நம்ம நாப் போட்டு டைட் பண்ணியிருக்கோம். அடுத்து டிரான்ஸ்ஃபார்மரும் ஒயர் கார்டு செட் பண்ண வேறு முடிஞ்சுது கைஸ். கடைசி நம்ம நாப்பெல்லாம் டைட் பண்ணியாச்சு. இன்னும் நம்மளுக்கு வந்து லைட் செட் பண்ணணும். லைட் செட் பண்ணிவிட்டு டிரான்ஸ்ஃபார்மருக்கு வைக்க வேண்டியது, டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுட்டுனா வேலை முடிஞ்சது கைஸ். அப்புறம் போர்டு கனெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது, அது முடிஞ்ச வேண்டியது. கைஸ் இப்போ நம்ம பவர் சப்ளை கொடுக்க போகிறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த வயரை பிடிச்சிக்கலாம். கைஸ் இப்போ ஸ்பீக்கர் டைம் கனெக்ட் பண்ணுறோம். ரைட்டு பார்த்து ரைட் லைன்லையும் லெஃப்ட்டு பார்த்து லெஃப்ட் லைன்லையும் கொடுக்குறோம் கைஸ். நம்ம எல்லாத்துக்கும் அழகாக கனெக்ஷன் எடுத்து அழகாக கொடுத்தாங்க. ஏன்னா அந்த போர்டில் கனெக்ஷன் எடுத்து நம்ம அழகாக லெஃப்ட் லைட்டு கிரவுண்ட் எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்து கழிச்சுக்கலாம். இன்னும் போர்டும் ட்ரான்ஸ்ஃபார்மர் மட்டும் கனெக்ஷன் கொடுக்கணும் கைஸ். இந்த போர்டுப்பா எல்லா போர்டும் கொடுத்தாச்சு. கைஸ் இப்போ நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் செட் பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபார்மர் செட் பண்ணி கனெக்ஷன் பண்ணி செக்கிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து போர்டோட விளக்கம் சொல்லிக்கிற பாருங்க.
இப்போ நம்ம மெயின் வால்யூம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து லெஃப்ட் ரைட்டு மாரி ஸ்பீக்கர் சாக்கெட் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு லெஃப்ட் ரைட் 2 டபுள் ஐசி நம்மளுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க. நம்மளுக்கு இங்கே போர்டு பின்னாடி நான் ஸ்க்ரூ பண்ண முடியல, உங்களுக்கு காட்ட முடியல. போர்டுக்கு பின்னாடி பொறுத்த வரைக்கும் இங்கே 2 ஒயர் இருக்கும், இங்கே 2 ஒயர் இருக்கும், 2 காமன் எர்த்து கிரவுண்ட் ஒயர் கொடுத்துருப்பாங்க. அது நம்மளுக்கு மாஸ்டர் வால்யூமுக்கு நம்ம 6 பின் சாக்கெட் யூஸ் பண்ணாலும் மேலே 3 கீழே 3. எப்பயுமே அந்த 47 பொறுத்த வரைக்குமே எல்லா சவுண்டும் பொறுத்த வரைக்குமே இப்போ நம்ம சவுண்ட் நேரம் எழுந்து வச்சுன்னா இந்த சைடு கடைசியாக இருக்கிறது கிரவுண்டாக வரும். அதேமாதிரி தான் நம்ம இப்போ எல்லா கனெக்ஷன் எடுத்துருக்கோம். 2 ஆரஞ்சு வந்து ட்ரிபிளு, 2 அதேமாரி தான் வந்து ஒயிட்டு ப்ளூ கொஞ்சம் கிரே கலரில் இருக்கிற வந்து பேஸு. இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ பேலன்ஸ் கண்ட்ரோல் எப்படி கொடுக்குறோன்னா சவுண்டுக்கு வர கிரவுண்ட்லேருந்து ஒரு ஒயரும் இதில் வந்து லெஃப்ட் ரைட்லேருந்து 2 ஒயரும் எடுத்து நம்ம போர்ட்லேயே எடுத்துருக்கோம். ஒயரை எடுத்து நம்ம பேலன்ஸ் கனெக்ட் பண்ண போது நம்மளுக்கு வந்து ஒரு ஆளுக்கு திருக்கும் போது லெஃப்ட்டும் இன்னொரு ஆளுக்கு திருக்கும் போது வந்து ரைட்டும் ஒர்க் ஆகும். நம்மளுக்கு சென்டரில் வச்சு டபுள் சைடும் ஒர்க் ஆகும். அந்த வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கோம். நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் டைட் பண்ணிக்கலாம் கைஸ். நம்ம கடைசியில் எல்லாத்தையும் கரெக்டாக டேப் அடிச்சு அங்கேயும் தனித்தனியாக வாய்ப்பு வச்சு வச்சிட்டோம். இது பார்த்தீங்கன்னா மெயின் வால்யூமு, இது பார்த்தீங்கன்னா பேலன்ஸு, இது ட்ரிபிளு, இது பேஸு கைஸ். இன்னும் பார்த்தா தெரியும் அழகாக கான்செப்ட் கொடுத்து எல்லாத்துக்கும் ரெட்டு கலர் நாப் போட்டு மரணமாக வச்சுருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் சாக்கெட்டு, 2 ஆர்சி சாக்கெட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீக்கர் சாக்கெட் வச்சுருக்கோம் கைஸ். இது வந்து 2மே லெஃப்ட்டு, இது 2மே ரைட்டு. போர்டு கான்செப்ட் உங்களுக்கு வீடியோ நடுவில் சொல்லியிருப்பேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம 7 செக்கிங் போயிருக்கோம்.